கீழ்வாய் மாதிரி மேல் வாயை வச்சுன்னு நான் சொல்கிறேன். எப்படி வச்சுன்னு சூத்து மாதிரி வாயை பயன்படுத்துன்றேன் நான். சூத்து ஓட்டக்குது இல்லை, கக்க போகிற ஓட்டை, அந்த மாதிரி எதை பயன்படுத்து? அப்போனா அதில் வாயில் மலம் கழிக்கணுமாண்ணா? ஆமாம் கழி. என்னென்ன முடியுமோ திட்டி பேசிடு, கழிச்சிருன்றேன் நான். கக்கா பெண் கோமா அந்த என் மேலே திட்டுன்றேன் நான். என்னோட சர்வ சுதந்திரம் கொடுக்குறேன். சத்சங்கத்துக்கு வந்துட்டு நல்லா திட்டிட்டு போயிட்டு நிம்மதியாகிடுவேன்னு கேட்குறேன் நான். திட்டிடுன்றேன் நான். முடிஞ்சிடும். மனசு என்ன ஆகும்? பாரம் குறைஞ்சிரும், போயிடும். திட்டி பாரு, ஏன் திட்டுற, ஏன் திட்டுற? ஸோ கோபம் வரும்போது தான் உனக்கு அந்த வாய் கரெக்டாக வேலை செய்யுதுன்றேன் நான். அதனால் கோபத்தை கொண்டாடு. அடிக்கடி கோவப்படலாம் கூட நீயே கோபத்தை கூப்பிட்டுனா பண்ண. ஆமாம், கூப்பிட்டு கோபமே வா, விருப்பம் மட்டும் ஆகிடாது. பாவம், நீ கோவப்பட்டால் 2 அடி வாங்கிக்கணும், இல்லை தண்டனை வாங்கிக்கணும்னு போயிடலாம். ஆனால் வெறுப்பானியானா அதுதான் உன் கதை. காலத்துக்கு எப்படி தான் இருப்ப, வெறுப்பாக தான் வந்து நிற்பேன்.